ஆண்டவர் ஆறுதலின் இயேசு பேராலயத்தையும் பேராலயத்தில் ஆராதிக்கிற மக்களையும் இந்த பட்டணத்திலே ஸ்திரப்படுத்தி இந்த பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இதனுடைய அர்த்தம் இதுதான். நம்ம அர்த்தம் தெரியாம பைபிளை படிச்சதுனால தான் நம்ம நிறைய நேரங்கள்ல வளர முடியல. அப்ப அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி என்றால், எருசலேம் என்கிற அந்த ஊர் மட்டும் அல்ல, எருசலேம் என்கிற ஆவிக்குரிய பட்டணமாகி நம்முடைய கூடாரத்தை தேவன் ஸ்திரப்படுத்த வேண்டும். அவர் நம்மை புகழ்ச்சி ஆக்க வேண்டும். அவர் நம்மை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் ஆண்டவரை என்ன செய்யக்கூடாதான்? விடவே கூடாது. ரலிலே சொல்லுமா, விடவே கூடாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் வரை, நமக்கு அருளின வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரை, நமக்கு ஆணையிட்ட வார்த்தை நிறைவேறும் வரை அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. அல்லேலூயா. சோம்பேறிகளாய் நாம் இருக்கிறோம். சில நேரங்களில் அசால்ட்டா கடவுள் தருவார், தந்தா வாங்கிடுவோம், அப்படியே நாம் இருக்கிறோம். இல்லை, போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அவரை என்ன செய்யக்கூடாதான்? அவர் வேலை பார்க்க விடக்கூடாது. சில நேரங்களில் சில சிறு பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ ஷாப்பிங் கூட்டு போவோம். நம்ம ஒன்று செய்யும்போது அந்த பிள்ளை ஏதாவது ஒரு பொருளை பிடிச்சிடும், இது வாங்கித்தாங்கன்னு கேட்கும். நம்ம இல்லமோ இது வேண்டாம், வாங்கி கொடுத்தா உடச்சிடும், எனக்கு வாங்கி தந்தாலே ஆகணும், ஒத்த காலில் நிற்கும் பாருங்க. ஒத்த கால் மட்டும் இல்லை, ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் ஆடும். ஆமாம், குதிக்கும், நடந்து வாங்கி தாரில இல்லையா, அடம் பிடிக்கும். நம்மளும் சமாளித்து பார்ப்போம். ஆனால் எங்கே போனாலும் யார்கிட்டையும் பேச விடாது, யார்கிட்டையும் பழக விடாது, நம்ம வேலையை செய்ய விடாது. காலை சுற்றி சுற்றி வரும், டாடி டாடி டாடி, மம்மி மம்மின்னு. கடைசியாக ஒரு கட்டத்தில் நம்ம என்ன செஞ்சிருவோம்? வாங்கி சொல்லுங்க, வாங்கி கொடுப்பீங்களா, 4 போடு போடுவீங்களா? போடு போட்டு அவ்வளோதான், உங்களை தூக்கி சைல்டு கேரில் உள்ளே வச்சிடும். எங்கள் அம்மா அடிச்சு விட்டாங்க, இப்போ அப்படி ஆயிடுச்சு. போடு போட மாட்டோம், ஏன்னா நம்ம பிள்ளை தானே, சரி அடம்பிடிக்கு வாங்கி கொடுப்போம். இப்படி அடம்பிடித்து வாங்கின பிள்ளைகளாகி நாம் பெரியவர்களான பின்பு நம்ம அப்பாட்ட அடம்பிடிக்க மறந்துட்டோம். இல்லையா சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ நம்ம பெரியவங்களாயிட்டோம். அதனால அப்பா தந்தாலும் சரி, பட்னி போட்டாலும் சரி, அப்பா வச்சாலும் சரி, வாழை வச்சாலும் சரி, என்ன சொல்லுவாங்க ஒரு பழமொழி, வெந்ததை தும்பும் விதி வந்தா போவோம். வெந்ததை தும்பும் விதி வந்தா போவுங்கிற அளவுக்கு சபையில் போகிறது இல்லை. நம்மை குறித்த விதிகள் நிறைவேறணும், நம்மை குறித்த தேவ சித்தம் நிறைவேறணும். உங்க மேல உள்ள அழைப்பு, உங்க மேல உள்ள பிரதிஷ்டை, உங்களை குறித்த ப்ராபசி நிறைவேறும் வரை கர்த்தரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சில பட்டணங்களிலே சில ஊழியர்களோடு பழகும்போது கூட சில பாஸ்டர் எத்தனை இவ்வளோ ஏப்பா 20 சம்பாதிச்சிருக்கீங்களா, 25 சம்பாதிச்சிருக்காங்களான்னா ரொம்ப என்னை புகழ்ந்து சொல்லுவாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், மயங்கிறாத, உன் அழைப்பு வேற, இதை விட பெருசாக இருக்கணும். ஒரு ஆட்டுக்குட்டி வருஷத்துக்கு 1 போடுது, நீ போட்டிருந்தா 33 போட்டிருக்கணும். ஆனால் நீ லோக்கலில் தான் போயிட்டுருக்கிற, இன்னும் ஸ்பீடு போகலை, லெக்கு அடையலை. அதனால் அப்பான்னு சொன்னோன்னு நீ மயங்கிறாத, உன் லெக்கை நோக்கி ஓடுங்கிறார். அதனால தான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இல்லையா விளங்கிச்சா? இப்போ உங்களுக்கு ஏதோ சோறு கிடைக்குது, நல்லா வாழ்கிறோம்னு நினைக்காதீங்க. ஏதோ நம்ம வாழ்க்கையில் நம்ம போதுங்கிற மனநிலை நமக்கு அவசியம், ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்ல. உங்கள் வாழ்க்கையில் ஆசையை நான் தூண்டலை, பொருளாதார செழிப்பின் ஆசையை தூண்டலை. ஆனால் இந்த பட்டணத்தில் நம்ம பிள்ளைங்க கீர்த்தியாக இருக்கணும், புகழ்ச்சியாக இருக்கணும். அதனுடைய தன்மை என்னவென்றால், கடந்த 2 வாரங்களுக்கு முந்தின செய்தியில் கொடுத்தேன். அடிமைத்தனத்தில் இருந்த யூதர்கள்
அடிமையாய் போனார்கள். நேபுகாத் நேச்சருடைய காலத்தில் அடிமையாய் போன யூதர்கள் பாபிலோனில் சிதறுண்டார்கள். பாபிலோனில் சிறைபிடிக்கப்பட்ட அகதிகளாக இருந்தார்கள். கொஞ்சம் பேர் நேபுகாத் நேச்சர் கைக்கு தப்பி எகிப்துக்கு ஓடினார்கள். ஆளாளுக்கு போனாங்க. அடுத்தடுத்த ராஜாக்கள் இஸ்ரவேலர்களை சிதறடித்து கொண்டே இருந்தார்கள். சிதறி போன யூதர்கள் எல்லா தேசங்களுக்கும் போனாங்க. எல்லா தேசத்துலையும் அவங்களுக்கு கொடுத்த கார்டு என்ன தெரியுமா? கிரீன் கார்டு இல்லை, என்ன கார்டு கொடுத்தாங்க? அகதி கார்டு. இலங்கையிலேருந்து நம்முடைய தமிழர்கள் அண்ணன் டெனி பிரதர்லாம் இங்கே வரும்போது அவங்களுக்கு என்ன கார்டு கொடுக்குறாங்க? அகதிகள் மறுவாழ்வு அட்டைன்னு ஒன்று கொடுத்துருப்பான். அதில் அவங்களுக்கு ஒரு சிறிய சம்பளம், ஒரு சின்ன சாப்பாட்டுக்கு ஒரு ரேஷன் அரிசி, இப்படி இதே போல தான் இருந்தாங்க யூதர்கள். இதை விட கொடுமை அனுபவிச்சாங்க. இவங்களுக்காவது ஒரு பாதுகாப்பு. ஏனென்றால் இவர்கள் அகதிகளாய் வந்தாலும் நம் இன மக்கள் என்று சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் இவர்களை நேசித்தது. தமிழக மக்கள் நேசித்தார்கள். ஆனால் யூதர்கள் அப்படி அல்ல. யூதர்களை தேசங்கள் வெறுத்தது. யூதர்களை தேசங்கள் என்ன செய்தது? ஒடுக்கினது. யூத பெண்களை ஒடுக்கினார்கள். ஆனால் அந்த ஒடுக்கத்தில், அந்த நெருக்கத்தில், அந்த பாடுகளில் ஆங்காங்கே அடிமையாய் போன யூதர்கள் எல்லாம் அவன் யாவே தேவனை கும்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரை ஆராதித்து, ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும் என்று ஜெபித்தார்கள். கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. முதல்ல எதை கொடுக்கல? சுதந்திரத்தை கொடுக்கல. முதல்ல ஆண்டவர் எதை கொடுத்தாரா? ஞானத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் செல்வத்தை அடைய விரும்புகிறோம். கர்த்தரிடத்தில் கேளுங்கள் ஞானத்தை தாரும் என்று. யூதர்கள் செல்வத்தை அடைய விரும்பவில்லை. செல்வத்துக்காக மோட்டிவேஷன் பண்ணல, பதவிக்காக அவர்கள் போராடவில்லை. மாறாக ஞானத்துக்காக போராடினார்கள். தேவனுடைய இரக்கத்துக்காய் போராடினார்கள். தேவனுடைய கிருபைக்காய் போராடினார்கள். அப்பாவுடைய கிருபை சூழ்ந்தது. அப்பாவுடைய ஞானம் அவர்களை பலப்படுத்தியது. அகதியாய் போகிற தேசத்தில் வியாபாரம் செய்தவன் ஒரு யூதர்களை குறித்து சொல்லப்படுது. அவர் அந்த தேசத்தின் கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுத்தாராம். பேங்க் வச்சு, பிரைவேட்டாக ஒரு சின்ன ஃபைனான்ஸ் வச்சு, என்ன சிறிய ஃபைனான்ஸ் கம்பெனியாக வச்சு பேங்க் ஆகி தேசத்தினுடைய அரசாங்கத்துக்கு கடன் கொடுத்தாராம். அப்போ எவ்வளோ பெரிய வல்லரசாக யூதர்களை கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு தூத்துக்குடியில் 4 வியாபாரிகளால் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிட்டவட்டி கடை தான் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க். ஆனால் இன்றைக்கு அது தமிழ்நாடு முழுவதல்ல, மற்ற மாநிலங்களுக்கும் விரிந்து செல்லுகிறது. வரலாறுகளை பார்க்கணும். அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இல்லை, அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை, அவன் தேவனிடத்தில் ஜெபிக்கல. ஆனால் முயற்சி, ஊக்கமான உழைப்பு, ஒவ்வொரு டைரக்டருடைய பிரீடில் ஒரு வைராக்கியம். நம்ம இனத்துக்காக பேங்கை உண்டாக்கணும், நம்ம ஜனத்துக்காக ஒரு பேங்கை உண்டாக்கணும்னு சொல்லி போராடி சக்சஸ்ஃபுல் பண்ணாங்களா இல்லையா? ஏன் இந்த வைராக்கியம் பரிசுத்தவான்களாகிய நமக்கு வர்றதில்லை? பரிசுத்தவான்களாகிய நமக்கு ஏன் இந்த வைராக்கியம் வருவதில்லை? நான் எங்கு சென்றாயிலும் இந்த வருஷம் ஒரு சபையை கட்டுறதுக்கு நான் எங்கள் போதகரோடு தோள் கொடுப்பேன். சொல்கிறவங்க ரலிலே சொல்லுவோம். என்னால் முடிந்த ஒரு ஹேர்சல் நடத்துவேன், என்னால் முடிந்த ஒரு சண்டே ஸ்கூல், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். இந்த யூதர்கள் போகிற இடங்களெல்லாம் செழிப்படைந்தார்கள். ஏனென்றால் தேவன் ஆசீர்வதிக்கிற அவரை விடலை. அவர்கள் ஞானத்தில் விருத்தி அடைந்தார்கள், அறிவில் விருத்தி அடைந்தார்கள், ஆராய்ச்சியாளராய் மாறினார்கள். 87 நோபல் பரிசை பெற்றார்கள். உலக அளவில் 107 110 நோபல் பரிசில் கிட்டத்தட்ட 85% அவங்க தான் வாங்கினாங்க. அவ்வளவு நோபல் பரிசு பெற்றதினால் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தார்கள். ஐநா சபையில் பேச அனுமதி கொடுத்தார்கள். ஐநா சபையில் ஒரு யூத ரபிக்கு பேச அனுமதி கொடுத்தார்கள். அந்த யூத ரபி இந்த வார்த்தைகளையும் இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்களை ஒப்பிட்டு பேசினார். தேசம் எங்களுடையது, எங்கள் தேசத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று அவர் பேசினதை ஆமோதித்து ஐநா சபை 1967 என்ன செய்தாங்க, 48 சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரகடனம் பண்ணியது. ஒரு அலையிலையா சொல்லுமா? போராடி பெற்றுக்கொண்டார்களா இல்லையா? அதே போல நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு என்ன சுதந்திரம், எனக்கு என்ன ஆசீர்வாதம்? ஒருவேளை அவர்கள் தேசத்துக்காய் போராடினார்கள், நாம் யாருக்காக போராட வேண்டும்?
சொல்லுங்க, நம்முடைய பின் சந்ததிகள். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கூட விலகிறாதீங்க. ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கூட உங்கள் பிள்ளைங்களை பின்வாங்க விட்டுறாதீங்க. பின்வாங்கி போனீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களெல்லாம் வருகிற காலங்களில் பெரிய கஞ்சா குடிகளும் பெரிய குடிகாரனும் தேசத்தில் நக்சலைட்டாக மாறுறான். இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி போகுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இருக்கிற எல்லாரும் குடிச்சிருப்போம், ஆனால் குடிச்சு விட்டோம். அப்போ உள்ள குடி வேற. இப்போ ஒரு தடவை டாஸ்மாகில் ஒருத்தன் வாங்கி குடிச்சான்னா அவனால் அடுத்து இருக்கவே முடியாது. தூண்டுகிற, மூளையை பாதித்து தூண்டுகிற அந்த கஞ்சா ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, அதை பண்ணுறாங்க. அவனால் குடிக்காமல் இருக்க முடியல. எத்தனையோ மது ஒழிப்பு மையங்கள், மறுவாழ்வு மையங்கள் வந்த போதிலும் இன்னைக்கு குடிக்கிறான்னா அவனால் இருக்க முடியல. குடி கொடுக்கலன்னா இருக்கிற எதையும் கொண்டு விற்கிறான். அம்மா கொடுக்கலன்னா அம்மாவை அடிக்கிறான், அப்பா மண்டையை உடைக்கிறான், வீட்டில் எது இருந்தாலும் விற்றுட்டு போகிறான். குட்டிக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லி கூரைகளை தீய வச்சவன்லாம் இருக்கிறான். டெய்லி பேப்பர் படிக்கிறதுனால அன்றாட நிகழ்வுகளை சொல்லுகிறேன். யாரோ பெற்ற பிள்ளைகள் அல்ல, நம் கண்காண நம் அருகில் உள்ள பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறாங்க. வேத்தாளமுத்தினில் ஒரு பையன் ரொம்ப குடிச்சான், அடக்கி பார்த்தாங்க, அடங்கலை. மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து பார்த்தாங்க, அடங்கலை. மறுபடி அவனை கொண்டு எங்கேயாவது சேர்க்கலான்னு சொல்லி போகும்போது மிகுந்த திமிறுதல், கடைசியாக பெட்ரோலை வாங்கி தகப்பனை எரிச்சிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஊரில் தான், எங்கேயும் இல்லை. கேஸ் நடக்கு, உள்ளே இருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் மறுவாழ்வு அடைய வேண்டும், நம்ம பிள்ளைங்க ஸ்திரப்படணும், நம்ம பிள்ளைங்க சீர்படணும். அன்பார்ந்த தேவ மக்களே, ஒருவேளை ஐஸ்வர்யத்துக்காய் நீங்கள் போராட வேண்டாம். இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. இதை குறித்து அக்கறையற்று இருப்போமையானால், கவலையற்று இருப்போமையானால் நாம் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அல்லேலூயா. அதனால ஏசப்பா சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை ஸ்திரப்படுத்துங்க, எங்கள் குடும்பத்தை ரட்சிங்க, எங்கள் பிள்ளைகளை ரட்சிங்க. எனக்கு வரக்கூடிய கணவர் ரட்சிக்கப்பட்டவராக வரணும், எனக்கு வரக்கூடிய மனைவி ரட்சிக்கப்பட்டவளாய் வரணும், எனக்கு வரக்கூடிய என் பேர பிள்ளைங்க சந்ததி ரட்சிக்கப்படணும். ஆண்டவரை, என் தலைமுறை ரட்சிக்கப்படணும், என் தலைமுறை இந்த பட்டணத்தில் தலை நிமிர்ந்து ஸ்திரப்படணும். ஆண்டவரே, அதுக்காகத்தான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார். வாசிக்கலாமா? இன்னொரு வசனம், ஏசாயா 62:1. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். நீங்க ஆண்டவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்கிற வார்த்தை வருகிறது. அதே நேரத்தில் ஏசாயா 62:1 கர்த்தர் சொல்லுகிறார், சீயோ நிமித்தமும், சொல்லுங்க, எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி, எருசலேமின் நீதி பிரகாசத்தை போலவும், எருசலேம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல வெளிப்படும் மட்டும் நான் அமராமலும் இருப்பேன். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கலன்னா அவரை இருக்க விடக்கூடாதான். நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையில சிறந்திருக்கணும், இல்லைன்னு அவரை விடாதீங்கன்றார். ஆனால் அவர் சொல்றாரு, உன் ரட்சிப்பு, உன் நீதி பல 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 பலன்னு இருக்கணும்ன்றார். ஒரு இல்லையா சொல்லுங்களேன். ஷார்ட்டா சொல்றேன், உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கணுமா? மகிமையா இருக்கணும். மகிமையா இருக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேங்கிறார். அப்படியானால் இடையிடையிலே அவர் நம்மை உரசி பார்க்கிற பலவீனங்கள், இடையிடையிலே அவர் நம்மை விட்டு விலகிறது போல இருக்கிற சூழல்கள் என்ன தெரியுமா? சோதனைகள் அல்ல, பரீட்சைகள். கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை பரீட்சை செய்கிறார். அன்பானவர்களே, திடீரென்று உங்கள் குடும்பத்தில் ஒரு தரித்திரம் வருகிறதா? உடனே ஆண்டவரை விட்டு விலகி விடாதிருங்கள். ஏதோ தரித்திரம் வந்து விட்டது, ஏதோ கஷ்டம் வந்துருச்சு, கர்த்தர் கைவிட்டார், பிசாசு மேற்கொண்டான், ஒருபோதும் சொல்லாதீங்க. உங்கள் நீதி இன்னும் பிரகாசிக்க விரும்புகிறார். ஏதோ ஒரு கடவுளுடைய சித்தத்துக்குள் உங்களை வளர விரும்புகிறார், சோதித்து பார்க்கிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒரு நெருக்கங்கள், ஒரு போராட்டம், ஒரு சண்டை சச்சரவு, அவமானங்கள் அல்லது வியாதிகளை வந்தாலும் கூட சோர்ந்து போய் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். ஒரு தங்கச்சி வருவா, நல்லா அடிக்கடி வெள்ளிக்கிழமை வரல, என்னம்மா நேற்று வந்தா, பாஸ்டர் முடியல பாஸ்டர், அதான் வரல. ஏம்மா முடியலைனாதாம்மா வரணும் சர்ச்சுக்கு.
நீ பட்டுச்சேலை கட்டிட்டு முடிஞ்சு நல்லா வானா சொன்ன, முடியலைன்னா தான் கண்டிப்பாக இங்கே வரணும், ஆலயத்துக்கு வரணும். முடியலைன்னா தான் ஆஸ்பத்திரிக்கு போகும். டாக்டர் எனக்கு நல்லா முடியுது, அதான் உங்களை பார்க்க வந்தேன். போவீங்களா? இல்லை. முடியலைன்னா தான் போவீங்க. அதே போல் முடியலைன்னா தான் சர்ச்சுக்கு வரணும். ஆனால் இங்கே சர்ச்சுக்கு வந்துட்டா நல்லா இருக்கிறா. அப்போ ஏசப்பா உன்னை குறித்த திட்டம், நீ நல்லா சர்ச்சுக்கு வரணும், டெய்லி சர்ச்சில் வந்து ஊழியம் செய், ஜெபம் பண்ணு, நல்லா ஆயிடுவப்போ அப்படின்னு. ஏதோ ஒரு சித்தத்துக்கு நீ ஒப்புக்கூடாததுனால கர்த்தர் சில நேரங்களில் சில பேரை வாட்டி வதைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னுடைய நீதி பிரகாசத்தை போல இருக்கணுமா. அவனுக்கு நான் பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம ரட்சிப்பெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? என் அண்ணன் குடிக்க நான் குடியாமல் இருக்கேன், எங்கள் அண்ணன் திருடுறா நான் திருடாமல் இருக்கேன், எங்கள் அண்ணன் வேஷித்தனம் பண்ணுறான் நான் அதை பண்ணாமல் இருக்கேன், ஏதோ சர்ச்சுக்கு வரேன். இல்லை, அண்ணனை ஒப்பிட்டு பாராதீங்க, இயேசுவை ஒப்பிட்டு பாருங்கள். நம்முடைய சுபாவங்கள் எவ்வளவு மாறணும் தெரியுமா? நம்ம குடியிலிருந்து விடுதலை ஆகிவிட்டோம், மதுபானங்கள்லேருந்து விடுதலை ஆகிட்டோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்களை விடுதலை ஆகணும். நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். எப்போதெல்லாம் ஆசீர்வாதங்களுக்கும் விடுதலைக்காய் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறீங்களோ அப்போதெல்லாம் உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதியாக இருக்கிறேனா? ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி அப்பாவுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன் நீதி எப்படி இருக்கணுமா? பிரகாசத்தை போல. ஒரு ரட்சிப்பு எப்படி இருக்கணுமா? எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த ரட்சிப்பை தூக்கி எறிகிற ஏராளமான மக்கள் இருக்கிறாங்களாம். ஆனா அந்த ரட்சிப்பு எப்படி கிடைச்சதுங்கிறத எபிரேயர் ஆக்கியோன் விவரிக்கிறார். இந்த ரட்சிப்பு எப்படி கிடைத்ததாம்? அடையாளங்களினாலும், சொல்லுங்க, அற்புதங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும். நாம் ஒரு அடையாளத்தை கண்டு ரட்சிக்கப்பட்டோம், நாம் ஒரு அற்புதத்தை கண்டு ரட்சிக்கப்பட்டோம். தேவன் பலத்த செய்கை மூலமாய் நம்மை ரட்சித்தார், நம்முடைய பரிசுத்த ஆவியின் வரங்களினால் ரட்சித்தார். இந்த ரட்சிப்பை குறித்து தேவனே சாட்சி கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமையானால் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையில் வரப்போகிற நியாய தீர்ப்பின் தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்ளுவாய்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கிற கண்டு இனிமேல் இந்த சர்ச்சுக்கு வர மாட்டேன். வைக்கிற சாப்பாட்டில் ஒரு துண்டு கறி வரல, பாஸ்டர் ஆள் என்னை வைக்கவே இல்லை, நான் கூப்பிட்டு பார்த்தேன், எனக்கு வைக்கவே இல்லை, ஆள் பார்த்து வச்சாங்க, நான் இந்த சபைக்கு வர மாட்டேன். ஒரு துண்டு எலும்பு நம்ம ரட்சிப்பெல்லாம் உடைச்சிருது. ஒரு சின்ன பரிசு நம்ம ரட்சிப்பு உடைச்சிடக்கூடாது. சில நேரங்கள் அப்பெல்லாம் உடஞ்சிருக்கு. சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்களுக்கு கூடுகை ஒரு சிறிய பரிசு கொடுப்போம். அதில் ஒருவேளை யாராயிலும் ஒருவர், இல்லை நான் நிறைய நான் வந்து என் பேர் விடுபட்டுருக்கேன், நான் வாசிக்க மறந்துருக்கலாம், பாஸ்டர் என் பேர் மறந்துருச்சு, வாசிக்கலை, தருக்கு பார்த்தீங்களா, கொடுங்க பாஸ்டர். ஜென்டில், என்னை பாஸ்டர் மறந்துட்டார், என்னை ஒதுக்கிட்டார், என்னை வெறுத்துட்டார். நோ, கிடையாது. உங்கள் எல்லாரையும் கடவுள் நேசிக்கிறது போல ஊழியக்காரர்களாகி நாங்கள் நேசிக்கிறோம். உங்களில் யாரும் எனக்கு உறவு அல்லாதவர்கள், வேண்டியவர்கள் அல்லாதவர் என்று கிடையாது. எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் சிலர் ஆனர் பண்ண மறக்கிறோம், சில நேரங்களில் சில பேரை சொல்ல மறக்கிறோம், சில நேரங்களில் சிலர் செய்த ஊழியங்களை சொல்ல மறக்கிறோம். அது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற ஒரு பலகீனங்கள். ஏதாயிலும் ஒரு நேரம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்காக சபை விட்டு போகக்கூடாது. சபையில் ஒருத்தருக்கு நான் ஏதோ ஒரு நல்லதை செய்கிறேன், அவருக்கு ஏன் பாஸ்ட் செஞ்சார், உனக்கு வேணா கேளு. எங்கள் வீட்டில் அதான் நடக்கும் அடிக்கடி. சில நேரங்களில் ஏதாவது என் மகளுக்கு ஏதாவது ஒன்று செய்வேன், அவளுக்கு ஏன் சரி இல்லை, உனக்கு என்னவேன்னு கேளு, அவளுக்கு ஏன் சரின்னு கேட்கக்கூடாது. அதுவும் என் பிள்ளை. என்ன, கல்யாணம் முடிஞ்சு போனாலும் என்ன, உனக்கு என்ன வேணும்,
அவனுக்கு ஏன் செஞ்சீங்க, இவனுக்கு 2000 கொடுத்தீங்க, இவனுக்கு 1000 ரூபா கொடுத்தீங்க, எனக்கு 500 தான் கொடுத்தீங்க. பேசவே கூடாது. உனக்கு வேணுமா கேளு. பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுக்கவா, இல்லை ஃபங்க்ஷனுக்கு ஒரு காரியம் செய்யவா, உன் தேவையை கேளு. அதுதான் ஒரு நல்ல குடும்பம். சரிங்களா? அப்படிதான் ஆண்டவரும் நம்மோடு கூட இடைபடுகிறார். ஒருவேளை இந்த சபையில் உங்களுக்கு ஒரு காணிக்கை பாட்டு படிக்கணும் போல தோணுதா? சாட்டர்டே ஆயத்த கூட அதுக்கு தான். வாங்க ஒரு சின்ன ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாஸ்டர் இந்த வாரம் நான் படிக்கடா, தாராளமா. என்ன பாஸ்டர் நான் இதை செய்யணுமா, தாராளமா. அதைத்தான் நான் விரும்புகிறேன். அதுக்காக பாஸ்டர் நம்மளை ஒதுக்கிட்டாங்க, என்னை வெறுத்துட்டாங்க, இல்லை. இதனால ரட்சிப்பை இழந்து விடாதிருங்கள். ஏனென்றால் இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டதாம்? விலையேற பெற்றதாம். அல்லேலூயா. இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு எப்படி இருக்கணுமா? பிரகாசமா இருக்கணும். ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல இருக்கணுமா? எரிகிற தீவெட்டியை போல இருக்கணும். அடுத்து சொல்றாரு, 2வது வசனத்தை படிக்கலாமா? ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையையும் காண்பார்கள். எஸ்ஐயா 62:2. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையை காண்பார்கள். உங்களை காண்றவங்க உங்க மகிமையை காணணுங்க. உங்க மேல இருக்கிற அந்த மகிமையின் பிரசன்னத்தை காண வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் நம்முடைய மூர்க்கத்தை காணக்கூடாது. நம்ம மேல இருக்கிற ஒரு மகிமையை காணணும். மோசேயை கண்டு இஸ்ரவேல் புத்திரர்கள் பயந்தார்கள். ஆமா, பயந்தார்கள். மோசேயின் முகத்தை பார்க்க முடியல. இன்னைக்கு நம்ம முகத்தையும் பார்க்க முடியல, அவ்வளவு கொடூரமா காட்சி அளிக்கிறோம். அப்படி இல்லை, நம்ம முகத்துல ஒரு மகிமை காணப்பட வேண்டும். நம்முடைய முகத்திலே ஒரு ஆனந்த களிப்பு காணப்படும். எப்போதும் பாருங்க கவலையாகவே இருப்பாங்க சில பேர். எப்போதும் பாருங்க துக்கமாவே இருப்பாங்க. நீங்கள் துக்கத்தோடு இருப்பதினால் பக்கத்து வீட்டுக்காரங்க 500,000 கொடுக்க போறது இல்லை. நீங்க எப்போதும் கோபத்தோடு இருக்கிறதுனால சொல்லுங்க, வேற எந்த நன்மை நடக்க போறதும் இல்லை. புன்னகையா இருங்கள், புன்முறுவலோடு இருங்கள், சிரித்து கொண்டு இருங்கள், மனமகிழ்ச்சியா இருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுது. அன்பு தெய்வ மக்களே, ஆண்டவருடைய அற்புதமான கரங்களில் ஒப்பு கொடுத்து இந்த காலை வேளையில், ஆண்டவரே என் நீதியையும் என் மகிமையை ராஜாக்கள் காணணும். யார் காணணுமா? ராஜாக்கள். இந்த சபையில தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. இந்த சபைக்கு போனா சுகம் உண்டாகும். இந்த சபைக்கு போனா சத்தியம் கிடைக்கும். இந்த சபைக்கு போனா நமக்கு நன்மை உண்டாகும். ராஜாக்கள் நம்ம சபையை பற்றி பேசணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் பேச வைத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. வாசிக்கலாம். அடுத்து தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். 5வது வசனத்தை வாசிக்கலாம். நாம எப்படி வாழணுங்கிறத சொல்றேன். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். மணவாளன் மணவாட்டி மேல எப்படி இருப்பாராம்? சொல்லுங்க, உங்களை சொல்ல. நீங்க எல்லாம் பழைய மணவாளன், கொரூரமா இருக்கிறீங்க. சில பேர் டென்ஷனா இருக்கிறீங்க. புது மாப்பிள்ளையை சொல்றேன், சுத்தி சுத்தி வருவார். மனம் சுத்தி சுத்தி வருதே தானா, என்ன என் தன்னா, அந்த பாட்டு எனக்கு தெரியல, வேண்டாம். என்ன சுத்தி சுத்தி வருவார். புதிய மணவாளன், புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்களுடைய அன்பு, புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்களுடைய அந்த நெருக்கம். அதே போல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். நீ ஆண்டவர் மேல வைக்கிற மகிழ்ச்சி வேற. ஆண்டவர் நம்ம மேல என்ன வைக்கணுமா? மகிழ்ச்சி வைக்கணும். ஆண்டவர் மகிழ்ச்சி வைக்கணும்னா என்ன செய்யணும்? அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தூங்கி மலிச்சு பரட்ட தலையோட இருந்தா மணவாளை நேசிக்கவா தோணும்? ஒரு நாளைக்கு 4 தடவை பட்டி பார்ப்போமா, பார்க்க மாட்டோமா? இப்போ இல்லை, நீங்கள் பெரிய ஆள். அந்த புதிய பெண்கள், கல்யாணமான அந்த புதிய மணமக்கள் எப்போதும் பாருங்க வேற லெவலி பாடுறான். ஏன்னா கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, அந்த ஒரு அட்ராக்டிவ்,
நான் தவறுன்னு சொல்லலை, தப்பா நினைக்காதீங்க. என்னடா பாஸ்டர் நம்மளை பெரிய நக்கல், இல்லை நக்கல் பண்ணல. ஸோ அப்படிதான் இருக்கணும், கவர்ச்சியா இருக்கணும், உன் மணவாளனை பிரியப்படுத்துகிற அழகுல இருக்கணும். அழகையும் உன்னுடைய அந்தஸ்தையும் இழக்கக்கூடாது. அப்பதான் மணவாளன் மகிழ்ச்சியாய் இருப்பான். அதே போல இப்ப சொல்லுங்க, ஸ்பிரிச்சுவல் மணவாளன் யாரு? ஏசப்பா. ஆவிக்குரிய மணவாளன் உங்க மேல எப்போதும் உங்களையே சுத்தி சுத்தி பார்க்கணும், உங்க மேல மனமகிழ்ச்சியா இருக்குன்னா நீங்க என்ன செய்யணும்? அவர் பார்வைக்கு எப்படி இருக்கணும்? உமக்கு பிரியமானதை செய்ய. மணவாட்டிய நேசிக்கணும்னா மணவாட்டி இருக்கிற அழகுதான் நேசிக்க தோணும். மணவாட்டி இருக்கிற அழகுதான் நேசிக்க தோணும். இன்னைக்கு சில குடும்பங்கள்ல உறவுகள்லாம் சீர்குலைகிறதை பார்க்கிறோம். மனைவி இருக்கத்தக்கன வேறொரு உறவுகள், தொடர்புகள், கள்ள தொடர்புகள் வைக்கிற நிறையா ஆண்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. ஸோ கேட்டிங்கன்னா சில பேருடைய ஸ்டேட்மெண்ட்டு அதுக்காண்டி எல்லாத்தையும் நான் நியாயப்படுத்தலை, எல்லாம் நியாயப்படுத்தக்கூடாது. சில நேரங்களில் இந்த மனைவியினுடைய வார்த்தைகள் அன்பு இல்லை. அழகாத்தான் இருக்கிறா, ஆனால் அவன் வேறொரு தொடர்பு வச்சுக்கிறான். என்னன்னு கேட்டால் எரிஞ்சு விழுறா, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறா, எப்போ பார்த்தாலும் எதிர்த்து நிற்கா, ஒன்று சொன்னால் உடனே அழுதுடுறா, ஓடிடுறா. டேஞ்சர். தயவு செய்து உங்கள் அன்பான கணவரை நேசியுங்கள். மாற்று கருத்து சொன்னாலும் சரி என்று கேளுங்கள். அந்த கருத்து தவறு என்றாலும் அவர் பேசும்போது சரி என்று கேளுங்கள். லாவகமாய் தனிமையாக இருக்கும்போது மெதுவாக புத்தி சொல்லுங்கள், அவர் மாறுவார். அல்லேலூயா. 4 பேருக்கு முன்னாடி கணவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்காதிருங்கள். 4 பேருக்கு முன்னாடி கணவர் செய்கிற ஒரு காரியத்தை குற்றப்படுத்தாதிருங்கள். அது உங்கள் மேல் உள்ள பிரியத்தை அழித்து விடும். ஒரு அண்ணன் தம்பியில் சொல்லுவாங்க, 4 3 8. அண்ணன் சொன்னால் தம்பி ஆமாங்கணுமா. 4 3 எத்தனை? 7. இப்போ நானும் தம்பி பிரகாஷ் இருக்கும், ஒரு இடத்துக்கு போகிறோம், பஞ்சாயத்து பண்ணுறான், 4 3 7ங்கிறேன், 8ங்கிறேன். பிரகாஷ் அண்ணே 7 தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமாம் ஊருக்காரன் 7 இல்லை, எங்கள் அண்ணன் சொன்னால் 8 தான் அப்படி சொல்லணும். அடுத்து இங்கே வந்து பாஸ்டர், என்ன பாஸ்டர் என்னண்ணே நீங்கள் 8 சொல்லிட்டீங்க? ஆமாம் சரி. என்ன அதனுடைய அர்த்தம் என்னென்னா, வெளியே விட்டு கொடுக்கக்கூடாது. அண்ணனை தம்பி விட்டு கொடுக்கக்கூடாது, தம்பியை அண்ணன் விட்டு கொடுக்கக்கூடாது. அதே போல் உங்கள் கணவரை விட்டுக்கூடாதுங்க. எந்த சூழல்லையும் கணவரை நேசிங்க. கணவர் வரும்போது அன்பாய் பேசுங்க. அதே நேரம் இன்னும் சில உறவுகள் இருக்குது, இன்னும் சில குடும்பங்கள் இருக்குது. கணவருக்கும் மனைவிக்கு வர்ற பிரச்சனைகள் காரணங்கள் பெரும்பாலும் நிறையா இருக்குது. கணவருக்கு பிரியமில்லாத நிறைய செயல்கள் செய்கிறது. என்ன பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கல்யாணம் முடிஞ்ச ஒரு 2 பிள்ளை பார்த்தோன்னே வாழ்க்கையும் முடிஞ்ச மாதிரி எப்போ பாருங்கள் சில பேர் அந்த அழுக்கு வஸ்திரங்களோட ஒரு அப்பியரன்ஸ் இல்லாமல் அப்படியே கிடப்பாங்க. இது அநேகருக்கு பிடிக்காது. நீங்கள் எத்தனை வயசானாலும் பாட்டி ஆனாலும் நீங்கள் அழகுள்ள புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருங்கள். ஆமாம், துறவு கட்டப்பட்ட நீரூற்றாக இருக்க வேண்டும். உன்னத பாடலில் சொல்லும். அப்போ உங்களுடைய அழகு, உங்களுடைய அந்தஸ்து, அறிவு, ஞானம் எல்லாவற்றையும் நீங்கள் பயன்படுத்த கூட்டி வழங்க உங்கள் வீட்டுக்காரர் உங்களை விட்டு பிரியவே மாட்டார். ஸோ இதை ஷார்ட்டாக முடிச்சிடுறேன், ஏன்னா இது இன்னைக்கான செய்திக்கு நேரம் இல்லை. ஆனால் அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்போ ஏசப்பா என் மேலே அன்பு வைக்கணும், ஏசப்பா என்னை நேசிக்கணும், ஏசப்பா என் மேலே அன்பாக இருந்தால் தான் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் எப்பெல்லாம் பைபிளை பரட்டுறீங்களோ அப்போல்லாம் யாரை பார்க்குறீங்க சொல்லுங்களேன். நீங்கள் இப்போ நான் இருக்கேன், இங்கே நோவா கல்யாணத்தோடு அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன், டெய்லியாக கொடுத்துட்ருக்கேன். ஆனால் அவன் மகனுக்கு எத்தனை தடவை கொடுக்கேன் சொல்லுங்க? மகனுக்கு இப்போ ஒரு நாளைக்கு 10 தடவையாவது கொடுத்துரும். சின்ன பிள்ளைங்கள துருன்னு வரும், தூக்கும் போதெல்லாம். எப்போது தூக்குறோமோ ஒரு சிறு பிள்ளைய, நான் இல்லை எல்லாருமே தோளுக்கு மேலே தூக்கிட்டாலே கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்காம நம்ம இறக்க மாட்டோம்ல. காரணம் என்ன? அந்த சிறு பிள்ளைகளின் முகமும் சிரிப்பும் நம்மளை நேசிக்க தூண்டதில்லை. அதே போல தான் ஒரு நாளைக்கு 10 தடவை பைபிளை படித்து பாருங்க, முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு இல்லையா சொல்லுங்களேன். படிக்கணுங்கிற ஒரு கடமைக்காக ஒரு அதிகாரத்தை வாசிச்சுட்டு வேகமாக மூடாதீங்க. சமயம் கிடைக்கிற போதெல்லாம் படிங்க, தியானிங்க. ஆண்டவரின் அன்பு உங்கள் மேலே பெருகி வரும். அதே போல் சமயம் கிடைக்கிற போதெல்லாம் ஜெபிங்க. ஜெபம் என்பது போராடுவது அல்ல, ஜெபம் என்பது அழுவது அல்ல, தேவனோடு பேசுகிறது, தேவனோட உறவு கொள்ளுவது. நான் நிறைய மீட்டிங் போனாலும் சரி, ஃபேமிலி டூர் போனாலும் சரி, எந்த நண்பர்களோட போனாலும் சரி, நைட்டு தூக்கி முடிச்சோன்னா எல்லாம் பரபரப்பாக ஓடும். ஒரு காலத்தில் பரபரப்பாக வாளியை தூக்கிட்டு கக்கூஸ் ஓடும், இப்போ பரபரப்பாக சார்ஜருங்க இப்படி தான் ஓடுது வீடுகளில். பார்த்துருக்கீங்களா?
உண்மை. ஏன் சார்ஜரை காணும், ஏன் சார்ஜரை காணும், 20% தான் இருக்குது, 10% தான் இருக்குது. ஒருத்தன் சொல்லுவான், இல்லை எனக்கு 5% தான் இருக்குது. ஒருத்தன் சொல்லுவான் 40% விட்டால் பிடிங்கிறது, ஒன்று 40% இருக்குல்ல, எனக்கு 10 கூட இல்லை போட்டா. அப்போ உன் சார்ஜரை பர்சன்டேஜ் ஏற்றுன்னு எவ்வளோ ஆர்வம் இருக்குது. ஏன்னா இது இல்லாமல் நம்ம வெளியே போனால் ஏதோ நடுக்காட்டில் கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஆகிடுது. எனக்கு ஒரு ஃபோனும் ஞாபகத்தில் வராது, நம்பர் எதுவும் எல்லா நம்பர் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுனா அவ்வளோதான். அதனால் இப்போ சின்ன டைரியில் எழுதி வச்சுருப்பேன், முக்கியமான நம்பர் மட்டும். கவனிங்க, நமக்கு கண் கட்டி விட்ட மாதிரி இருக்குது. அதனால் இதை எப்போதும் சார்ஜரில் வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எப்போதும் என் செல் கையிலே தான் இருக்கும் பெரும்பாலும். இதை இப்போ கூட வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு பாஸ்டர் அன்னைக்கு வர சொன்னேன், செல்வகுமார் வரல, அதனால் ஃபோன் பண்ணார், மழை வருதுயா வரல, ரைட் ஓகேட்டேன். இதே போல் கம்யூனிகேஷன் நமக்கு அவசியம். செல்லை குறை சொல்ல, கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் மேனுக்கு அவசியம். ஆனால் அந்த செல்லை சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வைராக்கியம் இருக்க. உன் லைஃப்பை சார்ஜ் பண்ணணும்ல, காலையிலே கர்த்தரோட கனெக்ட் ஆகணும்ல, காலையிலே ஏசப்பாவோட கனெக்ட் ஆகணும்ல, காலையிலே ஜபத்தில் கனெக்ட் ஆகணும், மாலையில் கனெக்ட் ஆகணும், இரவில் கனெக்ட் ஆகணும். சமயம் கிடைக்கிற போதெல்லாம் இயேசுவோடு தொடர்பு கொள்ளுங்கள், இயேசுவோடு உறவு கொள்ளுங்கள், இயேசுவோடு இணைந்து கொள்ளுங்கள், இயேசுவின் அன்பில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் எப்படி இருப்பாரா சொல்லுங்க, எப்படி இருப்பார் சொல்லுங்க? மகிழ்ச்சியாக இருப்பார். இப்போ தேவன் என் மேலே மகிழ்ச்சியாக இருந்தார்னா அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்னு கேட்குறேன் சொல்லுங்க. தேவன் என் மேலே மகிழ்ச்சியாக இருந்தார்னா எனக்கு என்ன வேணும்? அதுவே போதும். நான் என்ன கேட்டாலும் அவர் தருவார். என் மேலே அப்பா மகிழ்ச்சியாக இருந்தார்னா நான் எதை கேட்டாலும் அதை அப்பா தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ மகிழ்ச்சிக்குரியவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். அப்பாவுக்கு மகிழ்ச்சிக்குரிய பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்க. நேசிக்கிற உங்க பிள்ளை எதை கேட்டாலும் நீங்க செய்றீங்கல்ல, அதே போலதான் அப்பாவை நேசிங்க. அவர் நேசத்துக்குரிய பிள்ளையாய், அவரால் நேசிக்கப்படத்தக்க பிள்ளைகளாய் மாறுங்கள். நீங்க எதை கேட்டாலும் தருவார். என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொன்னீரே, ஆண்டவரே நீர் செய்கிறீரா இல்லையா? அடிச்சு விடுவோம் ஆண்டவரேங்கிற மாதிரி சில பேர் ஜெபம் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கை தாறுமாறான ஜீவியம். நம்முடைய ஜீவியத்தில் ஜெபம் இல்லை, நம்முடைய ஜீவியத்தில் வேதம் இல்லை, அவருக்காக ஒரு சின்ன கல்லை கூட புரட்டி தள்ளுறதில்லை, அவருக்காக ஒரு சிறிய வேலை கூட செய்யறதில்லை. ஆனால் என்னை ஸ்திரப்படுத்தும் புகழ்ச்சி ஆக்குன்னு ஆக்க மாட்டார். விளங்குதா இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் ஒன்று ஊழியத்தை செய்யுங்கள், இல்லை ஊழியங்களை தாங்குங்கள். ஏதாயிலும் ஒரு விதத்தில் சப்போர்ட்டிவா இருங்க. இந்த இல்லங்களில் இறையில் நடத்துகிறோம், படிங்க. படித்து முடித்தவங்க போதிக்க ஆயத்தமாகுங்கள். போதிக்க முடித்தவங்க என்ன எங்கே இருக்கு, என் சொந்தக்காரங்க யாராக இருக்காங்களா? இது ஆறுதலின் இயேசு சபை மக்கள் மட்டும் வர வேண்டியதல்ல, எல்லாரும் வரலாம். இல்லங்களில் இறைகள் இப்போ குளோரிந்தா சிஸ்டர் வீட்டில் வைக்கிறோம். அதை சுற்றி இருக்கிற நம்ம விசுவாசிகள் மட்டும் அல்ல, சிஎஸ்ஐக்கு போகிறாங்களா கூப்பிடுங்க, இந்துவாக இருக்காங்களா கூப்பிடுங்க, யாருனாலும் சரி வரலாம். ஒரு 10 பேரை கூப்பிடுவது எவ்வளோ பெரிய ஊழியம் தெரியுமா? நீங்கள் கூப்பிட்டு உங்கள் வீட்டை நிரப்பி பாருங்க, கர்த்தர் உங்கள் பேரில் மகிழ்ச்சியாக இருப்பார். அப்பாவுக்காக ஏதாவது ஒன்று செய்து பாருங்கள். வாசிக்கலாம், முடிக்க போற 6வது வசனத்தை வாசிக்கலாம். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர். இந்த ஜெபம் இந்த மார்ச் மாதம் நடத்துறோம். நீங்க எல்லாம் பாஸ்டர் இதை விட வேற என்ன வேலை இருக்குன்னா தொடரட்டும். கரங்களை தட்டி ஒரு இல்லையா சொல்லுமா? 10 பேர் வந்தாலும் போதும். ஒரு டெய்லி ஒரு கிரவுடு வரணும், நான் ஒரு பிரசங்கம் பண்ணணும் அப்படிங்கிறதல்ல. 10 பேர் வந்தாலும் கூட போதும். ஏற்கனவே ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இரவு நேரங்களில் 4 பிரதர் ஒன்று சேர்ந்தா போதும். நைட் ஷிஃப்ட் நடந்துக்கிட்டே இருக்கட்டும், விடிய விடிய அல்ல. அதுக்காண்டி ஷிஃப்ட்டுக்கு பணம் கொடுத்து நான் யாரும் எடுக்கிறது இல்லை. சில இடத்துல அப்படி நடக்கு. ஜெபகோபுரம் என்கிற போர்வையில் ஒரு 3000-4000 சம்பளம் கொடுத்து ஜெபம் பண்ணி எடுப்பாங்க. இல்லை, சம்பளம் கொடுத்து ஜெபிக்கிறதல்ல, நம்ம ஜீவனை கொடுத்து ஜெபிக்கணும். 1 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடாதா? சகோதரர்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் ஒரு திட்டம் பண்ணலாம். எப்பா மண்டே நம்ம 4 பேர், டியூஸ்டே அடுத்த 4 பேர், வெனஸ்டே அடுத்த 4 பேர், தேர்ஸ்டே அடுத்த 4 பேர், ஃப்ரைடே அடுத்த 4 பேர், சாட்டர்டே அடுத்த 4 பேர், சண்டே அடுத்த 4 பேர். 28 பேர் இருந்தால் போதும்.
இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை ஜெபம் நடக்கும். கரங்களை தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுவோம். மரவியா சர்ச் அப்படிதான் நடந்துச்சு. 120 வருஷம் அவர்கள் ஜெபித்தார்கள், இடைவிடாது. நாம 1 மணி நேரம் ஆகிலும் கெத்சமனே தோட்டத்தில் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை ஜெபிக்க கூப்பிடல. நான் ஜெபம் பண்றேன், என்னோட விழித்திருங்கள் தான் சொன்னார், என் கூட இருங்கன்னு தான் சொன்னார். ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை, நான் ஜெபம் பண்றேன் பார்த்துக்க, நிறைய வந்துடக்கூடாது பார்த்துக்கன்னு சொன்னார். ஆனா அதுக்குள்ள தூங்கிட்டாங்க. இயேசு ஜெபம் பண்ணி வர்றதுக்குள்ள தூங்கிட்டாங்க. அதே போல சபையே நாம் தூங்கக்கூடாது, ஆண்டவருக்காக விழித்திருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அப்படின்னு அர்த்தம், கர்த்தருடைய நாமத்துக்காய் அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் அமைதியாய் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடாதான். நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருக்கிறவன் பக்தர்கள். நான் உண்டு என் வேலை உண்டு, என் வேலையின் மத்தியில் இயேசு உண்டு. ஒரு அலையிலே சொல்லுங்க, அவனா சீசர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களை தான் ஆயத்தப்படுத்த சொன்னார். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் சொன்னாரே தவிர பக்த கோடிகளாக்க சொல்லலை, சீஷர்களாக்க சொன்னார். அல்லேலூயா. வருகிற ஏப்ரல் மாதம் ஊழியர் கூட்டம் நடத்துவதற்காய் பிளான் பண்ண. அப்போ ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, கணவன் மனைவிக்கு சேர்த்து நல்ல ரிட்ரீட் போதனை கொடுக்குற ஒரு ஊழியர் வருகிறார்கள், உங்களுக்கு பயன்படுத்தட்டுமான்னாங்க. கடந்த வாரம் அங்கே விகேபுரத்தில் நடத்தினார்கள். அப்போ சரிண்ணா. அப்போ சொன்னாங்க, ஐயா அவங்க இப்போ ஃபண்டு இல்லைங்கிறாங்க, ஏன்னா ஹைதராபாத்லேருந்து வரணும், சாப்பாடு கொடுக்கணும், 2 நாள் ஃபண்டு இல்லை, அதனால யோசிக்கிறாங்க. நாங்கள் அப்போ நான் கேட்டேன், ஃபண்டுனா எதுக்காகன்னு? சாப்பாட்டுக்குன்னாரு. வேற என்ன ஃபண்டுன்னு? வேற அவங்க வந்து போச்சு. நான் சொன்னேன், சாப்பாட்டுக்கு அவங்க தர வேண்டாம், என் ஊழியக்காரன் பலப்படணும். 20 50 ஊழியக்காரன் 100 பேர் வந்தாலும் சோறு 40 ரெடி ஏசப்பா தருவார், அவங்க வர முடியுமான்னு. உடனே அந்த பாஸ்ட் கேட்டுக்காரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா இடங்கள்லையும் ஊழியர் கூட்டம் நடத்த போனால் நீங்கள் என்ன தருவீங்க, சாப்பாடு தருவீங்களான்னு தான் கேட்பாங்க. ஆனால் இந்த பாஸ்டர் தான் என் செலவில் போட்டு நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னார். அல்லேலூயா. ஏப்ரலில் ஒரு செமினார் வைக்கிறேன். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, எப்படி ஆகிலும் அவருடைய நாமத்தை சொல்லுங்க பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களே அமெரிக்கை ஆகிறாதிருங்கள். இப்படி நாம் செய்யும்போது கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்மளை புகழ்ச்சி ஆக்குவேன்றார்ல, நம்மளை ஆசீர்வதிப்பேங்கிறார்ல. 7வது வசனத்தில் 8வது வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். 8வது வசனம் எல்லாரும் படிங்க. 8:62 இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் கொடுத்தேன்னு அர்த்தம். நீ ஜெபம் பண்ணலன்னா உன் ஆகாரத்தை சாத்தா வாயில, சில பேர் சொல்லுவாங்க, பேய் வாயில போட்ட மாதிரி என் கையின் பிரயாசெல்லாம் வீணா போகுது, வெறுமையா அள்ளி போட்டேன், வம்பா போச்சு. நிறைய பேருடைய வருமானம் வம்பா போச்சு இல்லை, நிறைய பேருடைய கையின் பிரயாசங்கள் வீணா போச்சு இல்லை. சத்துரு பிடிங்கிட்டு போயிட்டு 1 லட்ச ரூபா வச்சுருந்தேன், பிள்ளைக்கு ஒரு காப்பு எடுக்கலான்னு, ஆஸ்பத்திரி செலவு 60 போயிட்டு, வம்பா போயிட்டுல. இதுதான் சாத்தான் அவன் வாயில போடுறதுக்கு சமம். கர்த்தர் சொல்றாரு, நீ ஆண்டவரின் நாமத்துக்கு மகிமையாய் உங்கள் ரட்சிப்பு பிரகாசமாய் இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்காய் ஜெபிக்கிறவளாய் இருந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆராதிப்பீர்களே, ஆனால் இனி கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை அழிக்க மாட்டார், சத்துருக்களுக்கு கொடுக்க மாட்டார், உங்களை இந்த தேசத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார்.